செம்மணியில் கடந்த 32 நாட்களில் 96 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு, 54 சான்று பொருட்கள் மீட்பு. புதைகுழிகள் தொடர்பில் உண்மைகளை கண்டறிய வேண்டும், சுமந்திரன் வலியுறுத்தல். 2026 நடுப்பகுதியில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும், உதயகம்மன் பில. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு செயல்முறையில் சர்வதேச கண்காணிப்பும் நிபுணத்துவமும் உள்வாங்கப்படுவது அவசியம், சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழு வலியுறுத்தல். ரஜீவன் கடத்தலில் புதிய திருப்பம், வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் இனிய பாரதி சகாக்கள். மைத்திரி விடுதலை செய்த ரோயல் பார்க் கொலையாளிக்கு சர்வதேச பிடியாணை. இலங்கையர் தினத்தை கொண்டாடுவதால் மட்டும் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியாது, போ. ஐங்கரநேசன். திருகோணமலையில் 3071 ஏக்கர் நிலத்தை இந்தியாவுக்கு வழங்க தயாராகும் அரசாங்கம். ஜனாதிபதி அனுரவுக்கும் மாலத்தீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை. திருகோணமலையில் தமிழர்கள் அடைக்கப்பட்ட பாதாள சிறை சுவரில் கிறுக்கப்பட்டிருந்த முகவரியால் சிக்கிய முன்னாள் கடற்படை தளபதி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட அகழ்வு தளங்களில் இருந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒரு எலும்புக்கூடு முற்றாக கண்டெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 8 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இல 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இல 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகள் அகழ்வு பணி இடம்பெற்று முன்னெடுக்கப்படுகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 23வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தில் 2ஆம் பகுதி கடந்த 8 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியுடனான 96 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு இதுவரை 104 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கடந்த 2 நாட்களில் 8 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரையான காலப்பகுதியில் 54 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மைகளை மூடி மறைத்து இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே புதைகுழிக்குள் தொடர்பிலான உண்மைகள் அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சேந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது, இங்கு நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள், வயது வந்தவர்கள் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. எலும்புக்கூடுகள் அசாதாரணமான சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். மனித புதைகுழிகள் கொக்கு தொடுவாய், மன்னார், மாத்தளை போன்று தெற்கிலும் சில இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இலங்கையில் புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. எனவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அகழ்ந்தெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் சூழலை காணப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவடைந்த போக்கில் செல்வதை அவதானிக்க முடிகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் அடுத்த ஆண்டு பொதுத்தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்தலாம் என பிபித்துருகேல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் நாட்டில் திட்டமிட்ட வகையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. சந்தையில் நிலவிய உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 2025ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு ஒழுங்கு விதிகளின் பிரகாரம் உப்பு இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டது. உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனத்துக்கே வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியில் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு சுங்கத்திலிருந்து இதுவரை விடுவிக்கப்படவில்லை. ஆகவே சந்தையில் நிலவும் உப்பு விலை ஏற்றத்தை மேலும் அதிகரிப்பை கட்டுப்படுத்த இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொகை அடங்கிய 6 கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உப்பு இறக்குமதியிலும் பாரிய மோசடிகள் இடம்பெற்றன. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் 5.1% வளர்ச்சியடைய வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 5.1% பதிவாகிய நிலையில் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 3.5%
7% குறைவடைந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு 3.1% பொருளாதார வளர்ச்சி குறைவடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கிடப்பட்ட பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் கிடையாது. பொருளாதார வளர்ச்சி ஒடுக்கமடையும் தன்மை காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நிலை காணப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்தலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் நிலையில் இல்லை. மாறாக ஜனாதிபதி பதவிக்கான ஆடையத்தை அரித்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறேன் என தெரிவித்துள்ளார். நீதியியல் எண்ணாட்டுவதில் உள்ளக பொறிமுறை நீண்டகால தோல்வியை கருத்தில் கொண்டு நோக்குகையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மணி மனித புதுக்குழி அகழ்வு செயல்முறையில் நிலையான சர்வதேச கண்காணிப்பு உள்வாங்கப்பட வேண்டியது அவசியம். அதற்கமைய சுயாதீன சர்வதேச தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அகழ்வு செயல்முறை தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. அது மாத்திரமன்றி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது இலங்கை தொடர்பான தீர்மானத்தை புதுப்பிக்க வேண்டும் என அந்த ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்தது. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் ஞாயிற்றுக்கிழமை வரையான காலப்பகுதியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சொந்தமானவை என சந்தேகிக்கப்படும் உள்ளடங்களாக 101க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. உண்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதை நோக்கிய பயணத்தில் இந்த மனித புதைகுழி அகழ்வு மிக முக்கியமான முதற்கட்ட செயல்முறையாகும். அதேவேளை இந்த அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணை செயல்முறை என்பன சர்வதேச மனித உரிமை சட்டம் மற்றும் நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். குறிப்பாக அவை உயிரிழந்தோரினதும் அவர்களது குடும்பத்தினரதும் உரிமைகளையும் கௌரவத்தையும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2005 தொடக்கம் 2008 மற்றும் 2009 தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இலங்கையின் கிழக்கு மாகாணம் ஒரு கொலைக்களமாக இருந்தது. இந்த காலப்பகுதியில் 16/12/2007 அன்று ரஜீவன் என்ற மாணவன் வீட்டில் இருந்த வேளையில் கடத்தி செல்லப்பட்டார். இதனையடுத்து தன்னுடைய மகன் கடத்தப்பட்டதாக ரஜீவனின் தாயார் உத்திரமூர்த்தி ராசவாணி மறுநாளே போலீசில் முறைப்பாடு செய்தார். குறித்த முறைப்பாட்டில் கருணா குழுவில் இருந்த இனிய பாரதியை இந்த கடத்தலுக்கு காரணம் என ராசபானி கூறினார். அந்த காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் நிலையங்கள் கூட ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இவ்வாறு இருக்க போலீஸ் சென்று முறைப்பாடு செய்தவர்களை ஆயுத குழுக்கள் மிரட்டும் ஒரு போக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்பட்டது. இது உருத்திரமூர்த்தி ராசபாணிக்கும் விதிவிலக்காக இருக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் கிடப்பில் போடப்பட்ட ராசபாணியின் முறைப்பாடு 2015ஆம் ஆண்டு மீண்டும் இனிய பாரதி குற்றவாளி என கூறி பதிவு செய்யப்படுகிறது. இவ்வாறு இருக்க இனிய பாரதியின் சகாக்கள் கடந்த வருடங்களில் அரபு நாடுகளுக்கு தப்பியோடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஜனாதிபதி பொது மன்னிப்பு பெற்ற ரோயல் பார்க் கொலையாளிக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையுடனான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரிய ரோயல் பார்க் குடியிருப்பு தொகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சிரமந்த என்னும் குற்றவாளிக்கு மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருந்து பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யப்பட்டார். எனினும் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஜூட் சிரமந்த ஜெமகாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு அண்மையில் ரத்து செய்யப்பட்டது. அத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள அவரை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சட்டமா அதிபருக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவு பிறப்பித்தது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சயித் பண்டார ஜூட் சிரமந்தவுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையுடன் கூடிய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்தார். ஜூலை கலவர நாளில் சகோதர தினத்தை முன்னெடுத்துள்ள ஜேவிபி அரசாங்கம் விரைவில் இலங்கை தினத்தை கொண்டாட உள்ளது. ஆனால் இந்த தினங்களை கொண்டாடுவதால் மட்டும் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியாது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை நினைவு கருத்தரங்கில் அவர் உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நினைவேந்தர்கள் வரலாற்றை நினைவுபடுத்துகின்றன. வரலாறு ஒருவரை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றதோ அங்குதான் அவர் தனது அடுத்த பயணத்தை தொடர முடியும். நதிகளைப் போன்றே வரலாறும் பின்னோக்கி பாய்வதில்லை. இதுவே வரலாற்றின் நியதி. வரலாறு தமிழ் மக்களை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த இடத்திலிருந்துதான் அஞ்சல் ஓட்டம் போன்று அடுத்த போராட்டத்தை தமிழ் மக்கள் ஜனநாயக வழியில் முன்னெடுத்திருக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் பேரழிவு சர்வதேச நாடுகளை எமது போராட்டத்தின் நியாயப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான சாத்தியங்களை தன்னகத்தை கொண்டிருந்தது. ஆனால் அது
அதை செய்ய தவறிய எமது தலைவர்கள் மாறாக இலங்கை அரசுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பிணை எடுத்துள்ளார்கள். வரலாறு இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக செம்மணியில் மனித புதைகுழிகளை அடையாளப்படுத்தியுள்ளது. போரின் சாட்சிகளாக, இன அழிப்பின் சாட்சிகளாக முன்னாள் பலர் இன்றும் உள்ளனர். இவர்களால் உயிர் பயம் காரணமாக உண்மைகளை அதிகம் வெளிப்படுத்த முடியாது. உயிருள்ள சாட்சியங்களை விட வலுவான சாட்சியங்களாக இன்று முன்னே செம்மணி மனித புதைகுழிகளும் அவற்றிலிருந்து வெளிப்படும் நமது உறவுகளும் எலும்புக்கூடுகளும் உள்ளன. எலும்புக்கூடுகள் தனது கழுத்தை இறுக போக்குகிறது என்று அச்சம், பேரினவாதம் இதனை திசை திருப்புவதற்கான சகல எத்தனங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. செம்மணி புதைகுழிக்குள் தந்துள்ள அரிய வாய்ப்பை எமது தலைவர்கள் சரியாக பயன்படுத்தி நீதிக்கான விடுதலைக்கான எமது பயணத்தை வேகமாக தொடர முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி திருகோணமலை உட்பட பல பகுதிகளில் 3071 ஏக்கர் நிலத்தை இந்திய முதலீட்டாளர்களுக்கு வழங்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய மக்கள் போராட்ட இயக்க நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலிகை தெரிவித்தார். திருகோணமலையில் கொழும்பின் அளவிலான 620 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவின் பொருளாதார மண்டலமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலிகை தெரிவித்துள்ளார். திருகோணமலையிலிருந்து மன்னார் வரையிலான அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டுதல் ஆகியவை முன்மொழியப்பட்ட மேம்பாட்டு திட்டங்களில் அடங்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். முன்மொழியப்பட்ட இந்த திட்டங்களில் முதலிகை பின்வரும் நில ஒதுக்கீடுகளை இதன்போது மேற்கோள் காட்டுகிறார். திருகோணமலை எண்ணெய் தொட்டி வளாகம் 251 ஏக்கர். இதில் 62 எண்ணெய் தொட்டிகள் ஏற்கனவே இந்தியாவுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளன. சம்பூர் மின் உற்பத்தி நிலைய பரப்பளவு 831 ஏக்கர். சம்பூர் பொருளாதார மண்டலம் 900 ஏக்கருக்கு அதிகம். குச்சவெளி சுரங்கத்துக்காக 100 ஏக்கர். முத்துநகர் மொத்தம் 900 ஏக்கர். இதில் 800 ஏக்கர் சூரிய சக்தி பேனல் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு துறைமுகம் மற்றும் திருகோணமலை துறைமுக பகுதியில் உள்ள கப்பல்களுக்கு எரிபொருளை வழங்குவதற்காக திருகோணமலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளதாக முதலிகை தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய திருகோணமலை மீனவ சமூகத்தினர் அந்த பகுதிகளில் அகற்றப்பட்டு இந்திய முதலீட்டாளர்களின் பொழுதுபோக்குக்காக அந்த மண்டலம் ஒதுக்கப்பட உள்ளதாக முதலிகை குற்றம் சாட்டியுள்ளார். மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முஷுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முஷு மகத்தான வரவேற்பளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக்கியது. கலந்துரையாடலை தொடர்ந்து தரப்பினரிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அதன்படி மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாற்றப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மாலத்தீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையே ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாற்றிக் கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்களை மாலத்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முஷு ஆகியோர் மாலத்தீவுக்கான அரசு விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிசாந்த உலுகத் என்ற ஒருவரை கடத்தி கொலை செய்த வழக்கில் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். பின்னர் பொல்ஹவல நீதவான் நீதிமன்றத்தில் ஜூலை 30 வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடி நடத்திய நீண்ட விசாரணையை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் பொத்துகெர பகுதியைச் சேர்ந்த சாந்த சமரவீர ஆவார். அவர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் பற்றிய வழக்கு தற்போது புல்கவெல மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படுகிறது. சாந்த சமரவின் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பாக கடற்படை அதிகாரி சுமித் ரணசிங்க என்பவர் முன்னர் கைது செய்யப்பட்டார். கடத்தப்பட்ட நபர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த குற்றம் நடந்த போது உலுகதின்ன கடற்படையின் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தார். முன்னாள் கடற்படை தளபதி கொலைக்கு உதவி செய்தல் மற்றும் தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றங்களுக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சாந்த சமரவீர திருகோணமலையில் உள்ள ஹன்சைட் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டார் என்றும் அப்போது கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த நிசாந்த உலுகதின்ன இதற்கு உதவியதாகவும் இதற்கு உடந்தையதாக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத தடுப்பு மையம் உலுகதின்னவின் மேற்பார்வையின் கீழ் இயங்கியதாக சிஐடி சந்தேகம் கொள்கிறது.
கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது குறித்து விசாரணை நடத்திய போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கன்சைட் முகாமில் உள்ள சுவரில் எழுதப்பட்ட ஒரு முகவரியை கண்டுபிடித்தனர். அது ஒரு சோப்பு துண்டினால் எழுதப்பட்டிருந்ததும் சம்பந்தப்பட்ட முகவரியில் வசித்த ஒருவரின் கையெழுத்துடன் ஒப்பிடும் போது அது அவருடையது என்பது உறுதி செய்யப்பட்டது. கடத்தப்பட்ட நபர் இந்த சட்டவிரோத தடுப்பு மையத்தில் பல நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் சிஐடியினர் சந்தேகம் கொண்டுள்ளனர்.